கான்சன்ட்ரேஷனே இல்லாம படிக்கிறீங்களா? இல்ல ஒரே ஒரு சாப்டர் படிக்க பல மணி நேரம் எடுத்துட்டுருக்கீங்களா? படிக்க ஆரம்பிச்சுட்டு படிக்காம டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா? இன்னும் சில பேர் நெறைய படிக்கணும், ஆனா டைம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே ரொம்ப முக்கியமான 5 டிப்ஸை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வின்னிங் மைண்ட் செட் தமிழ். நம்பர் 1, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நம்மளோட உடல் ஆரோக்கியமும், மன ஆரோக்கியமும் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம படிப்பை இது ரொம்ப பாதிக்கும். சரியான நேரத்துக்கு தூங்குறது ரொம்ப அவசியம். தினமும் குறைஞ்சது 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்குங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. டெய்லியும் குறைஞ்சது 20 நிமிடங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. உங்களை எப்பவும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணனா உடற்சோர்வும் மனசோர்வும் இல்லாமல் உங்கள் பிரெயின் நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். டிப் நம்பர் 2, சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் இவங்க எல்லாம் உங்கள் நேரத்தை கொள்ளுற முக்கியமான காரணங்கள். ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்கு இவ்வளோ நேரம்தான் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது காலையில் ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம், இல்லை சாயங்காலம் ஒரு அரை மணி நேரமாக இருக்கலாம். அந்த டைம் முடிஞ்சதும் கண்டிப்பாக ஃபோனை வச்சுடுங்க. அலாரம் வச்சு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக இது ஒரு நல்ல பழக்கமாக மாறிடும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷனுக்கு பாய் பாய் சொல்கிறதா இல்லை சக்ஸஸுக்கு ஹாய் ஹாய் சொல்கிறதான்னு. நம்பர் 3, போமோட்ரோ டெக்னிக்கை பயன்படுத்துங்கள். போமோட்ரோ என்பது ஒரு பிரபலமான டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு. 25 நிமிஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். 4 போமோட்ரோ, அதாவது 1 மணி நேரம். 1 மணி நேரம் படித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுக்கும். அந்த பிரேக் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா 15லிருந்து 30 நிமிஷம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் நடங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, இல்லை ஒரு கப் டீ குடிங்க. ஆனால் ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துக்காதீங்க. இது உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கவும் மூளை சோர்வடையாமல் இருக்கவும் உதவும். டிப் நம்பர் 4, சரியான நேர மேலாண்மை. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்தி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெற்றி அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைமில் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக படித்து முடிங்க. காலையில் படிக்கிறது சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு சாயங்காலம் படிக்கிறதுக்கு பிடிக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக ஃபோக்கஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் படிங்க. டைம் டேபிள் போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டிப் நம்பர் 5, செல்ஃப் ரிவ்யூ அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சீங்க, என்ன ப்ரொடக்டிவாக இருந்தீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் செல்ஃப் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களோட நாள் ஆரோக்கியமாக ஸ்டார்ட் பண்ணிங்களா, போட்ட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. சோஷியல் மீடியா யூசேஜை எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட வெற்றி தீர்மானமாகும். இதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறும். அது உங்களோட க்ரோத்தை கண்டிப்பாக காட்டும். 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை லெவலுக்கு போயிடும். நீங்கள் நினைக்கிறத விட பெரிய வெற்றியாளராக மாறலாம். வெற்றியும் நிச்சயம் உங்களுக்கே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.